ரொம்ப அழகாக இருந்தது. தொடர்ந்து ஒரே ஒரு நபர் மட்டும் பேசி இங்கே எல்லாரும் என்டர்டெயின் பண்ண முடிஞ்சதும் உங்களோட அப்சர்வேஷன் ஸ்கில் வந்து பிரமாதம். அது மாமா ரசி உட்காரமாம்மா. நான் நீ ரசித்ததை அழகாக சொன்ன, நான் உன்னை ரசித்ததை சொல்கிறேன். ரொம்ப அழகாக ஒவ்வொருத்தரையும் சரி யாரையும் விடாமல் அவங்க தன்மையில் பார்த்து உன் வாழ்க்கையில் நடந்ததை ரொம்ப சிறப்பாக சொன்னேன். நான் மயங்கிட்டேன் உன் பேச்சு வந்து. மகனை தினம் அதுமா ஐ லவ் யூ. என் வாழ்க்கையில் நிறைந்திருக்கும் அத்தனை பெண்களுக்கும் சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண் இல்லாமல் இந்த உலகம் இல்லை, அழகும் இல்லை, சுவையும் இல்லை, எந்த கருமும் இல்லை. ஸோ அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்ணை சிறப்பு. நான் எதை சொல்லியும் உங்கள்கிட்ட இனிமேல் நேரத்தை எடுக்க விரும்பலைன்னா சூரியோட பேச்சே உங்கள் காதல் நிறைஞ்சிருக்கட்டும். அதுதான் அழகாக இருந்தது. அப்படியே இருங்க. எனக்கு 8 நாள்னு கூட்டு போய் என்னை ஏமாத்தினவர் தான் இந்த இயக்குனர் வெற்றிமாறன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வடசென்னையில் நடிக்கிறத மிஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே. நான் நினச்சேன், என்னப்பா பார்த்து வாப்பா, இப்போதான் கதை எழுதிட்டு இருக்காரு. ஆமாம், அதில் சீக்கிரமாக வந்துடும். எதாவது சொல்கிறேன் சார். நானும் யாரும் யூடியூப்ல என்னமோ சொல்கிறாங்க, நானும் சொல்லி வைக்கிறேன் சார். வட சொன்ன கதை பிரமாதமாக இருக்கு, நான் கேட்டுட்டேன். அப்படி இருக்குது. ஓகே. நான் அது அந்த படத்தில் நான் மிஸ் பண்ணதுக்கு நான் ரொம்ப வருந்திருக்கேன். எதையாவது பேசாதுங்க அப்படி இதுவா தவறாம நிஜமாக ஐயோ உங்கள் நேரம் எல்லாம் போகுது, ரொம்ப நேரம் பேசுகிறோமே, குறைச்சிக்கணுமே, எப்படி குறைக்கிறது, எல்லாருக்கும் பசிக்குமே வேகமாக பேசி முடிச்சலான்னு பார்க்குறேன்டா. அதனால் எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. குடிச்ச காப்பியும் பாதியில் பிடிங்கிட்டு போயிட்டாங்க. ஓகே. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் பாரு, இதுதான் ஃப்ளோவில் போகணுன்றது. என்னமோ சொல்லிட்டுருந்தேன். இல்லைப்பா, ஆமாம் மிஸ் ஆகிடுச்சு. நான் வருத்தப்பட்டு இருந்தேன். அதனால் அந்த படத்தை நான் பார்க்கவே இல்லை. என்னை பார்த்தா ரொம்ப வருத்தப்படுன்னு சொல்லி நான் பார்க்கல. அந்த பாட்டோட சரி நான் சாப்பிட்டு அதை சொல்லியிருக்கேன் நான். சரி, விடுதலை கூப்பிட்றாரோ ஒரு 8 நாள் ஓகே, முதல்ல ஒரு ஜாலியாக போடுறேன்னா 8 நாளில் வந்து ஒரு அந்த கடம்பூர் பக்கத்தில் மேலே அந்த ஊர் பேர் என்ன சார்? கடம்பூர் மேலே இல்லை, அந்த ஊர் பேர் வேறு. மல்லியம்மன். அந்த ஊரில் அதெல்லாம் தெரியல, காக்காவும் இல்லாத ஊர் அது. அங்கே போனதுக்கப்புறம் தெரிஞ்சது காக்கா இல்லாத ஊர். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் 8 நாள் என்னை வச்சு ஒரு டைரக்டர் 8 நாள் என்னை கூப்பிட்டு போய் ஆடிஷன் பண்ணியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க அவர் யாருன்னு. 8 நாள் வந்து ஆக்சுவலாக அந்த ஊரில் பாத்ரூம் கிடையாது. நீங்கள் தங்குறதுக்காக நாங்கள் தான் பாத்ரூமே கட்டிக்கிட்டோம். ஆக்சுவலாக வந்து அப்புறம் அடுத்த நாளும் அதே நாள் நினைக்கிறேன் காஸ்டியூம் போட்டு நடக்க விட்டு ஃபோட்டோ எடுத்தார். ஒரு சீன் எடுத்தோம். பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது அத்தனையும் எனக்கு நடந்த ஆடிஷன். வெற்றி சாரோட ஒர்க் பண்ண அனுபவங்கிறது மிக அறிவு சார்ந்தது, ரொம்ப முக்கியமாக இருந்தது. நான் என் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனேன். அவரோட வேலை பார்த்து ஒரு ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் வேலை செய்கிறத பாரு, அவர் மூளை சிந்திக்கிறத பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்ச அறிவு என் குழந்தைங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் நினச்சேன். அப்புறம் மிகவும் என்டர்டெயின் பண்ண முடியும். படம் பார்க்க வர்றீங்க, காசு கொடுக்குறீங்க, அவங்க சத்தம் போடுறீங்க, அன்பு கொடுக்குறீங்க, என்டர்டெயின் பண்ண முடியும். ஆனால் அதை எப்படி என்டர்டெயின் பண்ணுறது? ஒரு படத்தின் வழியாக நான் என்ன கடத்த விரும்புகிறேன் என்னுடைய மக்களுக்கு, அந்த நேரத்தை எவ்வளோக்கெவ்வளோ உங்களை என்டர்டெயின் பண்ணுறோமோ உங்களுக்கு உபயோகமானதாக மாற்றுறது எப்படி? அந்த பொறுப்பை இப்படி தான் நான் இருக்கணும்னு யாரும் சொல்லித்த முடியாது. பொறுப்பாக இருக்கிறது யாருக்கும் கற்றுத்தர முடியாது. ஒரு குடும்ப தலைமை இப்படி தான் இருக்கணும், குடும்ப தலைவி இப்படி தான் இருக்கணுங்கிற பொறுப்புங்கிறது நம்மளால் எடுத்துக்கிறதோட இன்னொருத்தர் கொடுக்கறது இல்லை. அது அந்த பொறுப்பாக செயல்படுற ஒரு அற்புதமான இயக்குனர் வெற்றிமாறன். அவரோட பணிபுரிஞ்சுக்கலாம்.